ஆஹா, இதுதான் ரூட்டா? அந்த காலத்தில் மன்னர்களுடைய ஆர்கிடெக்சர்லாம் வியப்பு கொடுக்குதுங்க. அடே அப்பா, நாங்கள் மட்டும்தான் இருப்போம் போலக்கே. வாவ், சிட்டி வியூ சூப்பராக தெரியுதே. சரியான கோட்டையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நஹர்கர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபோர்ட் போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நடக்கிறது இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை விட ஜெய்சல்மீர் ஃபோர்ட் சூப்பராக இருக்குங்க. இது ஞாபகம் எனக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்ததெல்லாம். இந்த ஃபோர்ட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, போனே ஞாபகம் எனக்கு. ஜெய்சல்மீர் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் அந்த விலாகுக்காக. ரொம்ப சூப்பரான ஒரு விலாக் வந்துட்டுருக்கு. வெதர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சிங்க. வெயில் அதிகமாக இருந்திருந்தாலும் கஷ்டமாக இருந்திருக்கும், மழை அதிகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்திருக்கும். நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபோர்ட். ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த மாதிரி ஒரு லைன் இடமா இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் எவ்வளோ டிஃபன் ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு வரோம், ஒரு டிஃபன் ஷாப் இல்லை. இது எதுவும் இருக்குது டிஃபன்லாம் கிடையாதுங்க. இட்லி தோசைக்கு எங்கே போகிறது, தமிழ்நாடுக்கு தான் போகணும். வேறு ஏதாவது சாப்பிட்டு போகலாம், லைட்டாக பசிக்குது வேறு எனக்கு ரொம்ப. இது என்னன்னு கூட தெரியல. क्या भाई? दाल पकवान एक प्लेट. என்னமோ போடுறாங்க. ஓகே, கொண்டக்கடலை போட்டு அதில் வந்து தால் போட்டு சட்னி போட்டு வெங்காயம் போட்டு பஜ்ஜா. ஓகே, இதை கொடுத்துட்டாங்க. அப்பளம் மாதிரி எதோ கொடுக்குறாங்க. அப்பளம் மாதிரி இருக்கு. ये क्या? ये पूरी. पूरी. ये छोले पूरी. ये आलू पकौड़ी. आलू मिर्ची की पकौड़ी आएगी. हाँ हाँ. இப்போ இந்த வடக்கன் என்ன சாப்பிட்றான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்பளம் மாதிரி தாண்டி வருது. இது அப்பளம் இல்லை, இது என்னோடது பிரேக்ஃபாஸ்ட். பஜ்ஜி தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இது என்னது அப்பளம்னா பூரி அப்பளம். பூரி அப்பளம். இது ஒரு மசால் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. மிளகா கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு கொட்டி பூரியும் அப்பளமும் மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குது? இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாமே இந்த மாதிரி கடை தான் இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. நல்லா இருக்குப்பா. இருக்கா? நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நமக்கு இது டிஃப்ரெண்ட்டு. பூரி மசால் தான், அதை கொஞ்சம் மொடன்னு போட்டிருக்கான். பூரி இது மசால் இப்போ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பஜ்ஜி நல்லா இருக்குது. நம்ம அதோடய நிறுத்திப்போம். பஜ்ஜி எப்படி இருக்குது? இது நான் சாப்பிட்டு சொல்கிறது மிளகா பஜ்ஜி போல இருக்கு. ஆலு ஆலு ஆனியா? ஆலு ஆலு நல்லா இருக்கு. பஜ்ஜி நல்லா இருக்கு. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க கிடைக்கும். ஜெசல்மீர் இது கூட கிடைக்காது. எல்லாம் ஸ்வீட்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். ஐயாவோட மன தைரியத்தை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் பூரி. பூரி. பூரி சைஸை பாருங்க. பூரின்னு சொல்கிறதில்ல, பூரி பூரி. குழந்தை பிள்ளைக்கு வந்து கொடுக்குற சைஸில் இருக்குது. ஒரு இதில் ஒரு 8 பூரி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, பசிக்குது செமையா. நல்லா இது ஜக்குன்னு வச்சுருக்காங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு பயப்பட சொல்லிட்டு. ஆனால் அது கைக்கில் வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு 4 மாதம் ஆகுது. யார் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. பூரி பூரி எப்படி இருக்கு? போச்சு. பச்சை மிளகா காலையில் அது ராஜஸ்தானில். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா நல்லா. ஓகே, இந்த ஃபோர்ட்டுக்கு போகிற ரூட்டே சை அமோகமாக இருக்குது. என்ன இது ரூட் இப்படி இருக்குன்னு தெரியலையே. அது மெயின் ரோடே இல்லையா? ஒரு ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டு போகிறோமா. அடக்கடுவுளி அடக்கடுவுளி. மக்களே, உங்களுடைய ஆதரவு வேண்டும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது என்னது கூகுள் மேப் மறுபடியும் இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்ப சொல்லுது. ஆத்தி நான் மெயின் ரோட்லேயே போய்க்கிறேன். சன்சந்தாக கூப்பிட்டு வந்துச்சிங்க கூகுள் மேப் இவ்வளோ நேரம். பைக் ரூட்டு போட்டதுனால ஃபுல்லாக எல்லா முட்டு சந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்துலேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஃபோர்ட்டுக்கு என்ன இந்த ரூட்டு தானா இல்லை வேறு என்னாச்சும் மெயின் ரோடு இருக்கான்னு தெரியலையே. அங்கே பாருங்கள் முன்னாடி போட்டு வந்துட்டோம். இதுதான் ரூட்டா? ஃபோர்ட்டுக்கு போகிற ரூட்டு இருக்க போல இருக்கு வண்டியில் போகிறதுக்கு. அந்த காலத்தில் மன்னர்களுடைய ஆர்கிடெக்சர்லாம் வியப்பு கொடுக்குதுங்க. எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். அத்தி இது பைக் இல்லைன்னா நடந்துருக்கணும். அடே அப்பா நாங்கள் மட்டும்தான் இருப்போம் போலதுக்கு. வாவ் சிட்டி வியூ சூப்பராக தெரியுதே. ஓ மை காட். ரூட் நல்லா இருக்கே. அவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை யோசிச்சுப்பாரு. பார்க்கிங்கா? இருக்கா? பார்க்கிங் இருக்கா? ஓ ஓகே ஓகே. சூப்பரான ஒரு ரைடில் மேலே வருது. மேலே அப்படியே ஸ்டீஃபாக போயிட்டு இந்த பக்கம் ஸ்டெப் வெல் இருக்குங்களாம். ஏதோ படத்துலலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தி படம் பேர் ஏதோ சொன்னாங்க குட்டி. தெரில எனக்கு என்னன்ட்டு. ஹியூஜ் ஸ்டெப் வெல் வாஸ் பில்ட்னு ஏதோ போட்டிருக்காங்க, எழுதியிருக்காங்க பாரு. இங்கே ஏதோ டெம்பிள் இருக்குது. இந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம இந்த பக்கம் போகணும் வா. அப்புறம் இது நம்ம தார்க்ஷியாவை பறக்க விட முடியுமான்னு கேட்டேன் ட்ரோனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த பக்கம் போனோம்னா நமக்கு இப்படியே நேராக போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். மேலே வரைக்குமே இது வண்டி அலௌடுங்களாம். நல்லா தான் நடந்து வா. வளைக்காது வா. ஈரமாக இருந்தால் கூட சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி வளைக்க போகுது வா. ஒரு மாதிரி இருக்கு, ஷூ grip இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தீபக் ஷூ gripலாம் வாங்கி கொடுத்துட்டானா? ஆமா, தண்ணி அடிச்சு அந்த இருந்த ஷூ grip இல்ல ஷூ இது பண்ணிட்டோம். அங்க பாரு நடுவுல குளம் அந்த. சூப்பரா இருக்குப்பா. இங்க பாரு இது ஸ்டெப் வெல் பாரு. இத நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். சூப்பர். இங்க பாரு குட்டி. வாவ் செம்மையா இருக்குல்ல வியூ. இந்த பக்கம் பாருங்க.
நாம் இந்த பக்கம் தான் வந்தோம். இது எல்லாமே வந்து துப்பாக்கி வச்சு அங்கே இது பண்ணுறது தான். ஆமாம், வச்சு சுடுறதுக்கு பாரு. இங்கெல்லாம் கூட இது பண்ணிருக்காங்க. துப்பாக்கி, அம்பு இருந்த காலத்தில் அம்பு, துப்பாக்கி இருந்த காலத்தில் துப்பாக்கின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. சிட்டி வியூ அப்படியே ஃபுல்லாக தெரியுது. கோட்டை சரியான கோட்டையாக இருக்குது. ஓ, பார்த்துட்டு வரலாம் வா. எப்படி கருங்கல் போட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் நான் மிஸ் பண்ணுறேன் குட்டி. தமிழ்நாட்டில் நிறைய வந்து இல்லாமல் போயிடுச்சுன்ட்டு நாற்றுலலாம் வச்சுருக்காங்க. அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். எவ்வளோ விதம் வச்சுருக்காங்க பாரு குட்டி. வியூ பாருங்க. வா, ட்ரோனே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ. பாக்குப்படி ஒன்றா அங்கே தான் பொழிச்சு துப்பிட்டு இருந்தான். அங்கேயே உட்காந்துட்டேன். சரி, இதையும் பிடிச்சிக்கோ. வச்சுக்கோ, எப்படியே வச்சுக்கோ. கீழே வைக்காத, கீழே வச்சா அடிபடும். நீ சீக்கிரம் வரணும். நான் 5 minutes தான் மடியில வச்சிருப்பேன். நீ சீக்கிரம் வரணும். நான் 5 minutes தான் உனக்கு டைம் நான் மடியில வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிரும். அதுக்கப்புறம் லேட் பண்ணா அப்படியே உருண்டுட்டே போய் கீழே குளத்துல விழுந்துரும். நீ குளத்துல இருந்தா எடுக்கணும். அதுக்கு உண்டான மதிப்பெல்லாம் கொடுத்துரு. புதுசு வாங்கி கொடுத்துருலாம். சரி, நான் அப்படியே மேலே அப்படியே ஒரு ரன்னிங் ஜாக்கிங் மாதிரி ஒன்று போயிட்டுறேன். ஓகே டன். ஓகே டன். ஓடிட்டேன். சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் கூட்டம் இல்லைன்றதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. அப்பா மேடு ஏறுறது கொஞ்சம் இதாக இருக்கு. ஆமாம், அப்பா சுற்றி இருக்கு. இங்கே பாருங்களேன், எந்த சுற்றி அப்படியே போகலாம் போல இருக்கு. ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது. காவலாளிகள் இங்கே பாதுகாப்புக்கு இருப்பாங்க போல இருக்கு. ஒட்டுமொத்த ஊரையே இங்கேருந்து நோட்டம் விடலாம். பாருங்களேன், ஃபுல்லாக அங்கே செவரு போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாங்க. சரி, நம்ம இறங்கி அந்த மெயின் கோட்டைக்குள்ளே போகலாம். போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. வா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏறப்பா பயமாக இருந்துச்சா. இப்போ இறங்குறப்ப ரொம்ப வலிக்கிட்டு போனா. அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் காட்டேன். இல்லை, கிணறுக்கு முன்னாடி இந்த முள்ளு தான், முள்ளு மரம் தாண்டி தான் கிணறா. ஆமாம், அப்படியோ ஒன்று ரொம்ப சட்டி தான். வழுக்குது குட்டி கல்லு. மழையெல்லாம் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. மழை வரும்போது வழுக்கும் நல்லா. வா, வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா. நீ பின்னாடி போய் நீ இப்படியாவது இறங்குவாங்களா? கீழே அந்த குளம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ மேலே வரைக்குமே வண்டி போகுதுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வண்டி போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நடக்கணுன்னா தான் கஷ்டம். ஓ, இங்கே ரோடே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மெயின் ரோடு போல இருக்கு குட்டி. இந்த பக்கம் நமக்கு கூகுள் மேப் சுற்றி கூப்பிட்டு வந்துச்சு. இதுதான் மெயினா? இந்த பக்கம் மெயின் கேட்டு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. லஸ்ஸி ஒன்று சொல்லியிருக்கேன். ஷீஷ் மஹால் த பிளேஸ் ஆஃப் மிரர்ஸா? சி, இது பேலஸ் ஆஃப் மிரர்ஸ். நஹர்கர் ஃபோர்ட், ஜெய்ப்பூர். வேக்ஸ் மியூசியம். ஓ,
इसके अंदर वो पूरा है भाई इसके अंदर டிக்கெட்லாம் இருந்திருக்கு போல இது குட்டி ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட்லாம் இருந்திருக்கு பாரு இந்தியன் டூரிஸ்ட் 50 ரூபா நல்லா இருக்கு ஓ டிக்கெட் இருக்கு குட்டி இன்னும் என்ட்ரன்ஸில் ஃப்ரீ என்ட்ரின்னு போட்டு உள்ளே வந்து நீங்கள் காசு கொடுக்குறாங்க ஆமாம் वैक्स म्यूजियम ये क्या पूरा मिरर मिरर இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வாங்குறாங்க அப்புறம் वैक्स म्यूजियम நம்ம மும்பையில் பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்குது वैक्स म्यूजियम पहले देखते हैं रॉयल दरबार वैक्स म्यूजियम जिसमें जयपुर की रॉयल फैमिली बनी हुई है எனக்கு ஆக்சுவலாக இந்த தேர் இந்த காஞ்ச மரம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது நானும் சந்தோஷம் வந்தோம்ல 2018 அப்போ நாங்கள் வந்தோம் இங்கே கரெக்டாக வந்து க்ளோசிங் டைம் சன்செட்டுக்கு வந்தோம் அப்படியே செம்ம அந்த கோல்டன் கலரில் இருந்துச்சு சன்செட்டிங்க சன்செட் பாயிண்ட் இருக்குது ஆமாம் ஆனால் உள்ள 500 ரூபாய் கொடுத்து போய் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னா வேஸ்ட் குட்டி போகிறது ஆமாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இதாக போயிடுச்சிங்க ஃப்ரீ என்ட்ரின்னானுங்க இல்ல ஃப்ரீ என்ட்ரின்னாங்க 52 ரூபாய் நாங்கள் ஒரு டிக்கெட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரீ என்ட்ரிக்கே உள்ள வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா பார்க்கறதுக்குன்னா ஆமாம் அப்புறம் வந்து நீ வந்து என்னமோ ராஜா காலத்துல வாழ்ந்த மாதிரி டிக்கெட் பாயிண்ட் எல்லாம் இருந்திருக்கு பாரு இப்ப இல்லைன்னா 52 ரூபாய் போட்டுருந்துச்சு சரி அதையும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் 50 மீட்டர் வந்தா 500 ரூபா கேட்கறோம் வேக்ஸ் மியூசியம் உள்ள போறதுக்கு ரெட்டுக்கு அதுவும் போட்டோஸ் வீடியோஸ் நாட் அலௌட் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாவது பரவாயில்ல போறது அந்த போட்டோ எடுத்து ஞாபகத்துக்கு வச்சுக்கிற வீடியோ எடுத்தா ஏதாவது போஸ்ட் பண்ணலாம் அதையும் எடுக்க கூடாதுன்னா அதுக்கு ஒன்று சொல்கிறான் அது சிரேஷ் மஹால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ராஜா ராணி மாதிரிலாம் அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்து வச்சு மிரர்லேயே செஞ்சு அந்த ரூம் வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ இவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோ இருக்குதா அதுக்கு ஞாபகார்த்தமாக தான் கம்பெனி தரக்கூடிய அதிசயம் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அது கொடுப்போம் அதுக்கு உங்களுக்கு ஏன்டா அதுக்கு ஒரு தனி காசு கொடுத்து கையில் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு எதுக்கு தனியாக அவங்ககிட்ட வேறு காசு கொடுத்து ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு அதுவும் அந்த சும்மா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுருப்பானுங்கல்ல வச்சு எடுத்து வச்சிருக்கோம் போட்டிருக்கேன் வந்து போட்டோ கூட அலோடு கண்ணில் பார்த்து ரசிக்கணுன்றான் நம்ம கண்ணில் பார்த்து ரசிச்சாலும் நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறந்துருச்சுன்னா ஃபோட்டோ இருந்தால் ஞாபகமாக இருக்கும்ல ஃபோட்டோ இருந்தால் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆமாம் இது நல்லா ஞாபகம் இருக்குட்டி ஈவினிங் டைம் வந்தோம் அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் இது என்னது இது ஜஸ்ட்டு கேஃபேட்டேரியா போல குட்டி எஸ்பிஐ ஏடிஎம் இதையே அப்படியே ஒரு டெக்கரேட் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அழகாக இருக்குது அவர் பக்கத்து சமஸ்தானத்து மகாராஜா அவர் கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பாக்கு போட்டு துப்பி இருக்க போகிறாங்க பைத்தியக்காரன் குட்டி அங்கே ஒரு கிணறு இருக்கு பாரு குட்டி உள்ளாரே ஒரு கிணறு வச்சுருக்காங்க ராஜா ராணியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க போய் இங்கே எவ்வளோ பெரிய இடத்த அதுவும் மலை மேலே கல்லெல்லாம் போட்டு லெவல் பண்ணி நிறைய உள்ளுக்குள்ள குட்டி குட்டியா போய்கிட்டே இருக்கு இங்கே பாருங்களேன் அப்படியே இப்படி மேலே அப்படியே ஏறுறதுக்கு சர்க்கிள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க படிக்கட்டு இருக்கு கோட்டை பா சல்மான் பை நின்றுட்டு இருக்காரு சூப்பர் காவலன் படத்தில் வர இது ஹிந்தி வெர்ஷன் சல்மான் பாய் போல இருக்காரு